செல்வி என்ன பண்ண போறப்போ? ஒயர் பைப் என்ன போறேங்க. எனக்கு வர ஹார்ட் ஃபோன் பின்னலாம் இப்போ ஏன் இது என்ன லாபம் வருது? இதை போய் பின்னிக்கிறேன்றா. வேற வேலை இல்லை. வேலை நிறைய தான் இருக்குதுங்க. லாபம் இல்லைனா கூட ஒயர் பை கஷ்டப்பட்டு கற்றுன்னு வந்தேன். அது நான் மறந்துட்டேன்னா என்ன பண்ணுறதுங்க, ஒரு 3-4 பை தான் போட்டேன். இப்போ தொடச்ச 4 மாதம் ஒயர் பையே போடல. இந்த ஒயர் வாங்கி வந்து 3-4 மாதம் வீட்லேயே மகி கிடக்குது. சரி போட்டாலும் ஒயர் பை கேட்டுக்கிறாங்க. ஏரி வழி சாப்பாடு எடுத்து போகிறதுக்கு அங்கே கொளத்தூரில் கேட்டாங்க. சரி கொடுத்தாலும் 100 ரூபா தான் வட்டமாங்க. இப்போ இது அடுத்த தலைமுறைக்கு எடுத்துன்னு போனோம்ல அப்படியே நம்மளோட இந்த தலைமுறையோட போயிடுச்சு என்ன பண்ணுறதுங்க. இதெல்லாம் அடுத்தடுத்த குழந்தைங்களாம் கற்று தானாங்க. நிறைய பேர் பார்ப்பாங்கல்ல. இதெல்லாம் யாருமா யூஸ் பண்ணிக்கிறாங்க? இதெல்லாம் ஓல்டு மாடலு. இப்போ நேராக போகிறாங்க, எதனா வாங்கினா எனக்கு ஒயர் பை கொடுங்க, நான் வாங்கி போனோம் பதத்தை நான் சொல்கிறாங்க. யோ கவரில் போட்டு கூடாயா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எதனா எந்த பொருள் வாங்கினாங்களும் கவர்லாம் இப்போ வந்து கவர்மெண்ட் சொல்லுது கவர் யூஸ் பண்ணக்கூடாது, இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்போ கூட ஜனங்களுக்கு வந்து கை வந்த கலையாகி போச்சு. அதை வந்து இப்போ இல்லை, எப்பவுமே அதை திருத்த முடியாது. என்ன கம்பெனிக்காரன் எங்களால் முடியாது, எங்களுக்கு எவ்வளோ விலைவாசி ஏறிச்சு, எங்களால் கவர் பேக்கெட் தயார் பண்ண முடியாது அப்படின்னு விட்டா வழிய என்ன ஜனங்களும் சரி கவரே வரல அப்படின்னு நிறுத்திட்டாதான் வந்து அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. அதை விட்டுட்டு சும்மா எல்லாம் சும்மா வாய் வார்த்தையோட பேசிட்டா போதாது, நடைமுறைப்படுத்தணும். தெரிஞ்சுங்க, நீ சொல்றது கரெக்டு தாங்க. ஒயர் பை லாபமே இல்லை. நான் ஒரு வாட்டி ஒயர் பை போட்டுக்கிறதில்ல 2 ரோல் வாங்கி வந்து போட்டேன். ஒரு வாரமாக போட்டேன். ஆனால் அது வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 100 ரூபா 80 ரூபா தான் கிடைக்குது. அந்த ஒயர்லாம் போட்டு பின்னி லாபம் இல்லை. நம்ம லாபத்துக்கோசம் போகிறது இல்லைங்க. கைத்தொழில் மறக்கக்கூடாதுங்க. என்னைக்குன்னா கை கொடுக்கும். இன்னைக்கு வந்து இந்த ஒயர் பையோட விலைவாசி வந்து கம்மியாக போனாலும் ஒரு 4 வருஷம் போட்டு இந்த ஒரு ஒயர் பை வேலை 1000 ரூபாய் ஆகலாம். அப்போ நம்ம லாபம் வரும்ல. கஷ்டப்பட்டு கற்றுக்கணும், மறக்கக்கூடாதுங்க எப்பவுமே. அதே மாதிரி இந்த ஒயர் பை வந்து இப்போ நான் இந்த இப்போ கட் பண்ணி எடுக்கிறேன்ல, இந்த ஒயர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு டே எடுத்து விட்டுட்டா மொத்தம் முறிக்கும். அதனால் நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் எடுத்துக்கின்னு அதுக்கப்புறம் ஒரு டொயனோ கவுரு எடுத்து கட்டிக்கின்னு தான் அப்பப்போ எடுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் கிடையாதுங்க. நான் கவுரு அங்கே இருக்குது விட்டு வந்துட்டேன். என்னங்க நான் உங்களுக்கு ஒயர் பை சொல்லி தரேன், நீ கத்திக்காங்க. வேணாமா, நான் இதெல்லாம் வந்து நான் படிக்க அந்த கவர் ஒன்று கட்டிக்கலாம். அந்த ஒயர் கவர் நீட் ஆகிட்டாயா கொஞ்சம் கவர் கற்றுக்க மாட்டியா? முடிச்சு போடுறது கற்றுக்க. நாங்கள் படிக்க சொல்ல ஒருத்தர் கண் தெரியாத பெரியவர் அப்படியே கட்டு சின்னதா இல்லை பெருசாக கொடுன்னு சொன்னா அப்படியே அந்த கவர் ஃபுல்லாகவே அப்படி கட்டி விட்டா. ஒரு டைம் நான் என்ன பண்ண புதுசு இல்லைங்க, மற்றத்தையும் ஒயர் அப்படி பிடிச்சிட்டு அங்கே கட்டாக விட்டுட்டேன் பாருங்க, அப்படியே வேஸ்ட்டாக போயிடுச்சு, முடிக்கிச்சு. இதேமாரி கட்டி வச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுமாரி ஃபஸ்ட்டு வந்து அழகத்தை கற்றுக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இவர் திட்டாரு, இதில் ஏன் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ இவர் வந்து இப்போ ஏரி வழி நான் போயிருந்தேன். நீங்களே சொல்லுங்கள், நான் தான் ஏரி வழிக்கு பண்ணி இவர் போயிட்டாரு. இவருக்கு போயிட்டு நல்லா ஜாலியாக டைம் பாஸ் ஆகும். எனக்கு எப்படி டைம் பாஸ் ஆகும்? 20 நாடகம் பார்க்க முடியுமா? 1-2 ப்ளவுஸ் தைக்கிறேன். இது வில்லேஜ் சைடுன்றதுனால இப்போ வந்து எப்போ எல்லாம் அலுவலுக்கு போனால் தான் ஜாயிட்டு வந்து கேட்குறாங்க. அது வரைக்கும் ஜாயிட்டே கேட்க மாட்டாங்க. மீடியமாக தான் நிறைய டைலர் இருக்காங்க. 10-15 பேர் டைலரு. துணி கொஞ்சம் மீடியமாக தான். நானும் கால் வெளியே துணி வாங்கறதில்லை. சரி வெட்டியே டிவி பார்த்து உட்காந்து சொல்ல ஒரு பின்ன ஒரு அடுக்காக போட்டு வந்தாலும் ஒரு வாரத்துக்கு 100 ரூபாய் தான் வட்டமே. சிறு துளி பெருவலாம்ல. ஒரு மாதத்துக்கு 10 பேர் பட்டாலும் எவ்வளோ ஆச்சு? 1000 ரூபாய் ஆயிடுச்சு. அப்படியே கணக்கு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி தெரியுமாங்க அழகணும் ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து விட்டுக்குங்க. நம்ம ஒயர் வந்து சொருவில் லாஸ்ட்டாக மேலே முடிச்சோம் அது விட்டுட்டு இங்கேருந்து இது அழகணும். நான் வந்து 6 அடி எடுக்க பாருங்க. இது வந்து ஒரு இஸ்கல் 1 அடி 1 2 கட்டை இஸ்கல் நல்லா வாட்டப்படும் 3 4 5 6 7 வச்சுக்கிறேங்க. ஒரு ஒயர் மட்டும் கட் பண்ணிட்டா போதும். 7 அடியில் வந்து ஒரு ஒயர் கட் பண்ணிட்டேன்னா இதேமாரி வந்து நம்ம வந்து அடி வந்து 21 லைன் போட போகிறோமா, அதுக்கு வந்து 21னா 21 போடலாம். மேக்ஸிமம் 21 ஒயர் கட் பண்ணிக்கணுங்க. கலராக இதில் ஒரு 10 ஒயரு, இந்த கலரில் ஒரு 11 ஒயர் கட் பண்ணிக்க போகிறேன். வாங்க பாருங்க.
இந்த ஒயர் ஒரு ஒயர் அந்த கட் பண்ணிட்டா போதும். இதை வச்சு எல்லா ஒயரும் கட் பண்ணிக்கலாம். 21 ஒயரும். கட்டை ஸ்கெல் இருந்தால் அது பிரிஞ்சு வராது. நீங்கள் வந்து கட்டை ஸ்கெல் வாங்கிங்க. கட்டை ஸ்கெல் வாங்கி வச்சுன்னா எங்கே மிஸ் ஆகி போச்சு. என்ன அங்கே மறைக்கிற? நீங்களே சொல்லுங்க. குழந்தைங்களாம் வந்து காலேஜ் ஸ்கூல் போயிடுறாங்க. நம்மளை வந்து இவர் கோட்டை ஒரு தான் 24 மணி நேரம் தூங்கினே இருந்தால் ராவில் தூங்க வர மாட்டேங்குது. அது தெரியவே மாட்டேங்குது இவருக்கு. ஏன் இதை கற்றுக்கிறேன் ஏன் அதை கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு எப்போ பார்த்தாலும். அதுதாங்க பக்கத்தில் வேலை வெட்டி இல்லாதவங்க வேலை செஞ்சால் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் தூக்கம் வருமா வேலை செய்கிறவங்களுக்கும். அது மாதிரி தாங்க இவங்க வேலை வெட்டி இல்லாத வேலை செய்கிறாங்க. அதனால தான் எனக்கு இப்படியாப்பட்ட தூக்கம் வருது. அதனால தான் நான் ஒயர் பை பண்ணுறது வீடியோ எடுக்க முடியலைங்க. இதே மாதிரி தான் வீடியோ எடுக்க மாட்டாங்க. டைம் கிடைச்சோம் நாங்கள் நல்லா அப்படியே செஞ்சு ஒரு மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படி ட்ரை பண்றாங்க. சோம்பேறித்தனம் வந்துருங்க அடிக்கடி. ஆமா இது சோம்பேறி சொல்றாருல. அவர் வேண்டிங்க துணி துவைக்கணும் வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தாரான்னு கேளுங்க. வாஷிங் மிஷின் கிடையாது, டேங்க் கிடையாது, மெயினா சாமான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த காலத்துல 100 வயசு காலம் வாழ்ந்தாங்க. எதனால? கையில துணியை துவைக்கிறதுல இருந்து மாவு அரைக்கிறதுல இருந்து எல்லாம் கையிலேயே தான் மொத்த வேலையும். இப்போ பார்த்தா வாஷிங் மிஷின்ன்றாங்க, மிக்சின்றாங்க, கிரைண்டர்ன்றாங்க. யாராவது இப்போ நோய் நொடி இல்லாத இருக்கிறாங்களா சொல்லுங்க? அந்த காலத்துல வந்து நோய் நொடி இல்லாத இருந்தாங்கன்னா எல்லாம் ஓடி ஆடி வேலை செஞ்சாங்க. இப்போ யாருமே அப்படி இல்லை. என்னங்க மிக்சி, என்னங்க கிரைண்டர், என்னங்க டிவி போடுங்க, என்னங்க தண்ணி வந்து தண்ணி பிடிங்க, என்னங்க மாடு சாணி வச்சு சாணி வாருங்க, இப்படிலாம் சொல்லி அவங்க ஹஸ்பண்டு தாங்க வேலை செய்கிறாங்க. அதனால தான் வந்து ஹஸ்பண்ட்லாம் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. லேடிஸ்க்கு வந்து அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் யார் அட்மிஷன் ஜாஸ்தி ஆகிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கை வரல, கால் வரல, முட்டி வரல அப்படின்னா அது எனக்கு காலில் அடிபட்டுச்சுங்க. அதனால சரின்னு சொல்லிட்டு அதனால இதுவாகிடுச்சு. நான் கூட 60 வயசுல கூட நல்லா சூப்பரெல்லாம் செஞ்சுக்கிறேன். நெருப்புல எல்லாம் கூட விளையாடிக்கிறேன். நெருப்புன்னா எனக்கு நிலாவில் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி அது மாதிரிலாம் இருந்துக்கிறேன் தெரியுமா? எனக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ எனக்கு படித்து ஒரு பெரிய வேலைக்கு போன ஆசை. படிக்காதனால சரி நம்ம ஏதோ ஒன்று சாதிக்கணும். 10வது படிச்சுக்கிறியாம்மா? 10வது படிச்சுன்னு சொல்லிட்டு இப்போலாம் அதுக்கெல்லாம் மதிப்பே இல்லைங்க. ஒரு 2 டிகிரி வாங்கினவங்களுக்கே இதுவாகுதுன்னா 10வது அப்படி சொல்லாத. 10வது படிச்சவங்க தான் 15 மாடு இப்போ இது பண்ணி எவ்வளோ பால் கறந்து எந்த நிலைமைக்கு காய்க்கிறாங்க தெரியுமா? அதுதான் கரெக்ட் தாங்க. அதான் நான் சொல்ல வரேன். இப்போ படிப்பு இருந்தால் மட்டும் தான் ஜெயிக்க முடியாதுங்க. படிப்பு இல்லாம கூட ஜெயிக்கலாம். இதுமாரி சாதனை வழி ஜெயிக்கலாம்ல. பண்ணுங்க பார்க்கலாம். சாதனை பண்றீங்களா இல்லை சுவாதனை பண்றீங்களா? எனக்குன்னு ஒரு காலம் வரும். நானும் தினத்தந்தி பேப்பர்லாம் வருவேன். ஆமாங்க, இது மாதிரி டார்ச்சர் பண்ணாரு எங்கள் வீட்டுக்காரர் 2 அடி அடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு பேப்பரில் வரும். இதை நீங்கள் பார்க்க பாருங்க. அது தைரியமே தான் அடிப்போம். அவன் அதான் ஒரே வாட்டியா எப்போ கோவத்தை கொண்டாட அடிக்க வேண்டியதுதான். யார் எதிர்க்கிறாங்களோ அவங்க அடிக்க வேண்டியதுதான். பெரியவங்க வந்து இன்னொரு தப்பு செய்கிறீங்க. சீர்வரிசையாக வந்து பெண்கள் அனுப்ப சொல்லும். இந்த குண்டா சட்டி அணைக்கூட இதெல்லாம் கொத்த அனுப்பாதீங்க. கோவம் வந்து அது நெருக்கத்துக்கு தான். அவங்க கணவர் மேலே காமிக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த குண்டான் தான் உடஞ்சி பாடாப்படுது. இதுக்கப்பால் வந்து அதுமாரி தவறான செயலை மட்டும் செஞ்சிடாதீங்க. அண்டா குண்டா மட்டும் எடுத்து தராதிங்க. ஒரே லெவலாக கட் பண்ணுங்க ஒயரு. சரிங்க, நான் கிளம்புறேங்க. கிளம்புங்க. அவருக்கு டைம் ஆயிடுச்சு. ஆஃபீஸ் 7 வேலைக்கு போகிறார். 100 நாள் வேலைக்கு எங்கள் வீட்டுக்கு. எங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஃபோன் கட் பண்ணுங்கள்.